ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய வியாழக்கிழமை பாபாவின் அபிஷேக தரிசனத்தை நீங்கள் கண்குளிர பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் கோவிலுக்கு சென்று பாபாவின் அபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நிறைய காரணங்களால் நம்மளால் நேரடியாக போய் பாபாவை தரிசனம் பண்ண முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய பாபாவின் பக்த அன்பர்களுக்காக இதோ பால் அபிஷேகம், பாபாவினுடைய திருமேனியில் பால் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் கண்ணார கண்டு தரிசிக்கும் இந்த காட்சி நம்முடைய பல ஜென்ம பாவ வினைகளையும் நிச்சயம் போக்கி அருளும். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தாங்க பாபாவை வணங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இன்று வியாழக்கிழமை குருவாரம் பாபாவின் பால் அபிஷேகத்தை கண்டு நம் கர்ம வினைகளையும் பாவ வினைகளையும் பாபா போக்கி அருளும் அற்புதமான நிகழ்வினில் நாம் இப்போது கலந்து கொண்டிருக்கிறோம். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் நம்முடைய எல்லா சங்கடங்களையும் நிச்சயம் தீர்த்து வைக்கும்னு சொல்லி நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையை எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அதை தாண்டி போகக்கூடிய பக்குவத்தையும் நல்ல அறிவையும் தந்தருளும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். சாயி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை சரணடைஞ்ச பக்தர்களை பாபா ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வழிபாடு மிகவும் எளிமையானதுங்க. அவர் மிகவும் ஆடம்பரமான பூஜை முறைகளை தன் பக்தர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. நாம் அன்போடு அவரிடம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு இலையாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, அது கனியாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கெட், சாக்லேட், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பாபா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நாம அவர்கிட்ட வைக்கக்கூடிய பக்தியை மட்டும்தான். சாய் சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயத்தில் பாபாவினுடைய பக்தை ஒருத்தங்க பாபா ஷிரடிக்கு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போகக்கூடிய தன்னுடைய உறவினர்கிட்ட பாபாக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த ஷிரடிக்கு போகக்கூடிய அந்த அன்பர், நீங்கள் கொடுங்கம்மா நான் பாபா கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னு கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்ப்பாங்க. அவங்க தேடுற நேரத்தில் எந்த ஒரு பொருளுமே அவருக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இருக்காது. அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவுக்கு அவங்க வீட்டில் ஏற்கனவே நெய்வேத்தியம் செய்த ஒரே ஒரு பேடாவை பார்ப்பாங்க. பாபாவுக்கு இதை ஏற்கனவே நெய்வேத்தியம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசில் நினைப்பாங்க. இருந்தாலும் அதை தவிர்த்து அவங்க கிட்ட வேறு எதுவும் இல்லாத காரணத்தினால அந்த ஷிரடிக்கு போகக்கூடிய அன்பர்கிட்ட இந்த பேடாவை கொடுத்து அனுப்பிச்சு பாபா கிட்ட என் சார்பாக சமர்ப்பிச்சிருங்கன்னு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பக்தரும் ஷிரடியை போய் அடைந்தவுடன் பாபாவை தரிசனம் பண்ணும்போது முதல் முறை போகும்போது பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த அம்மா கொடுத்த பேடாவை கொடுக்க மறந்துடுவார். ரெண்டாவது முறையும் பாபா கிட்ட போகும்போது அந்த அன்பர் இந்த சமர்ப்பணத்தை மறந்தே போயிடுவார். மூணாவது முறை போகும்போது பாபா எங்கே எனக்கு அம்மா கொடுத்து அனுப்பிச்ச பிரசாதம்னு சொல்லி கேட்பாரு. அப்போது ஞாபகம் வந்து ஓடி போய் அந்த பேடாவை கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுப்பாரு. அதை ரொம்பவே ஆர்வத்தோட பாபா வாங்கி தன்னுடைய வாயில் இட்டு சுவைத்து மகிழ்வார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அந்த தாய் பாபாவுக்கு ஒரு பிரசாதத்தை அனுப்பணும்னு நினச்சி ஏற்கனவே நெய்வேத்தியம் செய்த அந்த பேடாவை, அதாவது பேடானா பாலில் செஞ்ச இனிப்பு பால்கோவா, பாபாவுக்கு பால்கோவா பால் சம்மந்தப்பட்ட பொருட்களில் நெய்வேத்தியம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். இதை அவர் ரொம்ப ஆர்வத்தோடு ஏற்றுக்கிட்டார். எதனாலன்னா, இதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் நீங்கள் பார்க்க வேண்டியது, அன்போடு அந்த அம்மா கொடுத்து அனுப்பிச்சது தான். இதில் எந்த விதமான நியமம் எதையும் பாபா எதிர்பார்க்கறதில்ல. பாபா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அன்பை மட்டும்தான். அதனால் நாம் நம்ம கையில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு எளிமையான முறையில் பாபாவை வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் உடனுக்குடன் பாபாவால் நிறைவேற்றப்படும். ஒரு சில நேரங்களில் தாமதம்
ஆனாலும் பாபா மேலே நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை குறையாமல் பார்த்துக்கிட்டோன்னா பாபா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி அவர் மேலே முழு மனதான நம்பிக்கையை வச்சோன்னா நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை பாபா நிறைவேற்றுவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சாயிநாதரை பணிந்த பக்தர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் அவரை முழுசாக மனசார நம்பி அவர் பாதம் பணிஞ்சிட்டா போதுங்க. நமக்கு அவர் அடிமையாக இருந்து நம்மை எப்போதும் அவருடைய கண்காணிப்பு அப்படிங்கிற குடைக்குள் நம்மளை எப்பவும் வச்சிருப்பாருங்க. அவருடைய நிழலில் இருக்கும் வரை நம்மை எந்த ஆபத்தும் சூழாது. நாம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளையும் இந்த மாதிரியான குரு வழிபாட்டில் நாம் ஈடுபாடு இருக்கிற மாதிரி செய்யணுங்க. தினமும் அவங்க எழுந்த உடனே குளிச்சுட்டு பாபா மாதிரியான குரு முன்னாலேயும் கடவுள் முன்னாலேயும் நின்று தினமும் எளிமையான ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வதற்கு நாம் தான் பழக்கப்படுத்தணும். ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நம் தாய் தந்தையர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல் வரும் சந்ததியினருக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு குருவை நாம் தான் அறிமுகப்படுத்தணும். குரு அப்படிங்கிற ஒரு விதையை நம்ம குழந்தைங்களுக்குள்ளே போட்டுட்டா போதுங்க. அந்த விதை விருட்சமாகி நம்மளுடைய குழந்தைகளையும் அதற்கு பின் வரக்கூடிய 7 தலைமுறையும் குருவின் அருள் உடனிருந்து காக்கும். குரு கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்வாங்க. அதுபோலத்தான் குருவினுடைய அருளை யாராலும் தடுக்க முடியாது. பாபா கொடுக்கணும்னு நினச்சிட்டா அதை கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாதுங்க. அப்படி வாரி வழங்கக்கூடிய வல்லலாம் சத்குரு சாய்நாதரை பணிந்து அவர் அருளாலே அவரை வணங்கி அவர் வழங்கும் அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாபாவினுடைய பதிவை உங்கள் கண்களுக்கு விருந்தாக அமைத்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது போன்ற பல பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். பாபாவை மனசார நம்பி பிரார்த்தனை செஞ்சு ஓம் சாய்ராம்னு கமெண்ட்டில் ஒரு பதிவு போடுங்க. அந்த ஒரு நொடி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கையை பிரார்த்தனையாக வைங்க. உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் அனைவருக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சமஸ்த லோகா சுகினோ பவந்து. முடிந்தால் தினமும் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயின்னு 21 முறை நம்பிக்கையோடு சொல்லுங்க. தினமும் சொல்ல முடியலனாலும் வியாழக்கிழமையிலையாவது சொல்லுங்க. நிச்சயமாக பாபாவினுடைய அருள் உங்களை மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்திருந்து காக்கும். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.